ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துவதிலும் இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதிலும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். EKN பைபிள் ஸ்கூல் மூலமாக இந்த வேத பாடங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் தேவன் எனக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்று உலகத்திலேயே மிக மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிற நாள் டிசம்பர் 25. இந்த மிக முக்கியமான நாளிலே உங்களோடு கூட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறேன். இன்று உலகம் முழுவதும் மொழி கடந்து கடல் கடந்து இந்த பரந்த அண்டத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறந்த நாளை, கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதனால் ஜனங்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள். தங்கள் சந்தோஷங்களை இன்றைக்கு அவர்கள் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மகிழ்ச்சியின் நாளிலே, இந்த பண்டிகையின் நாளிலே பரிசுத்த தேவன் அடியானை கொண்டு கொடுக்கிற இந்த வேத வார்த்தைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் செவி கொடுக்க வேண்டும் என்று உங்களை நான் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளுக்காக கொஞ்சம் இடம் கொடுங்கள் என்று நான் உங்களை மீண்டும் மீண்டும் பட்சமாய் கேட்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட தங்கள் வீடுகளிலே குடில் அமைத்து வீடுகளுக்கு மேலாக நட்சத்திரங்களை கட்டி இந்த நாளை அவர்கள் மிக மகிழ்ச்சியாய் கொண்டாடுவார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, வருடம் முழுவதும் சபை பக்கமே தலை வைக்காத ஆள், கிறிஸ்தவன் என்கிற எண்ணம் கூட வராதவர்கள் கூட இன்றைக்கு அதிகாலையில் எழுந்து அவர்கள் எந்தெந்த இடங்களிலே சபைக்கு போவாங்களோ அந்த இடத்துல போய் தேவனை தொழுது கொண்டு வணங்கி அந்த சந்தோஷத்திலே அவர்களும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு வந்திருப்பீர்கள். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது சபைக்கு போகாத மனிதர்களை கூட இந்த நாள் சபைக்கு போக வேண்டும் என்ற அந்த எண்ணங்களை உருவாக்கியிருக்கிறது. நல்ல நாள். அதற்காக நாம் நன்றியோடு இருப்போம். இந்த நாளிலே ஜனங்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் எல்லாருமே ஒரு விசேஷித்த நாளாக எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இதற்கான ஒரு சரித்திர பின்னணியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இந்த கிறிஸ்மஸ் அல்லது கிறிஸ்துவின் பிறப்பு அப்படிங்கிறாங்களே, அது என்ன? வேதாகமத்தினுடைய 66 புத்தகங்களில் எந்தெந்த இடங்களிலே இந்த கிறிஸ்மஸ் குறித்து செய்திகள் அல்லது வசனங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் சரித்திர ரீதியாக பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தாரா என்றால் வேதாகமும் 100% அதை ஆதரிக்கிறது. ஆம், இயேசு பிறந்தார் என்பதை வேதாகமும் ஆணித்தரமாக சொல்லுகிறது. எப்பொழுது பிறந்தார் என்ற கேள்விக்கும் வேதாகமும் தவறாமலே பதில் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 2வது அதிகாரத்தின் 1-2 வசனங்கள் மாத்திரம் நான் வாசிக்கிறேன். இயேசு பிறந்தார் என்பதற்கும் எப்பொழுது பிறந்தார் என்பதற்கும் இந்த 2 வசனங்கள் ஆணித்தரமான, அசைக்க முடியாத ஒரு சாட்சியாக இருப்பதை பார்க்கலாம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயினால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரியோனி என்பவன் தேசாதிபதி இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. ஆட்சியாளர்களை பற்றி அது பேசுகிறது. அந்த ஆட்சியிலே பிறப்பிக்கப்பட்ட
புதிய பிரமாணம் அல்லது சட்டத்தை பற்றி அது பேசுகிறது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருக்கிறான். ரோம ஆட்சியிலே அகஸ்துராயன் ஆட்சி புரிகிறான். இந்த இரண்டும் இருக்கிறது. அதற்கு அடுத்து ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை 5 முதல் 7 வசனங்கள் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள் என்று அந்த வசனம் இருக்குது. இப்போ இந்த வாசிக்கப்பட்ட வசனங்களில் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், ஒன்று, அந்த காலத்தில் ஆண்ட மன்னனுடைய பெயர் அகஸ்துராயன். சிற்றரசனுடைய பெயர், அவனுடைய பெயர் சிரேனியு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பிறந்த ஊர் பெத்லெகேம். இவைகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசுவினுடைய பிறந்த தேதி மாதம் பதிவிடப்படவில்லை என்பதை நான் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்து அவர் சிலுவையை சந்திக்கின்ற வரை 33 ஆண்டுகள் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு நமக்கு அடையாளம் இருக்கு. இந்த 33 ஆண்டுகளிலே எப்பவுமே ஒரு குழந்தை பிறந்தா குறைந்தது ஒரு 2-3 வருஷம் அந்த குழந்தையுடைய பிறந்த நாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதன் பிறகு நார்மல் ஆயிடுன்னு வச்சுங்களேன். அந்த முதல் பிறந்த நாள் அல்லது 2வது பிறந்த நாள் இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய தாயாகிய மரியாளோ அல்லது அவருடைய வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்போ அல்லது உறவுகளோ சேர்ந்து கொண்டாடினார்களா அப்படின்னா இல்லை. ஒரு சிலருக்கு பிறக்கும்போது வீட்டில் வசதி இருக்காது, அதனால நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க வளர்ந்து ஒரு பெரிய அதிகாரத்தில் ஒரு பெரிய பதவியில் வரும்போது அவரை சார்ந்தவர்கள் அந்த தலைவனுக்காக அந்த பிறந்த நாளை கொண்டாடுவார்கள். இதுபோல் நடிகர்கள் இருக்கிறாங்க, அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, தொழில் அதிபர்கள் இருக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் தெரியாது, ஆனால் அவங்க ஒரு நிலைக்கு வந்த பிறகு அவரை சார்ந்தவர்கள் அந்த நாளை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவாங்க, நாடு முழுக்க கொண்டாடுவாங்க. ஒருவேளை அந்த மாதிரி இயேசுவுக்கு அவங்க அப்பா ஒரு ஏழை, அவங்க அம்மா ஒரு ஏழை, அதனால் பிறந்தநாள்லாம் கொண்டாடக்கூடிய வசதி இல்லை என்ற ஒரு நிலை இருந்தபோது அவர் தனக்கென்று ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணார் இல்லையா, தேர்ந்தெடுத்தார் இல்லையா, அப்போஸ்தலர்கள். அப்போ அவருடைய பேர், கீர்த்தி பேர் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சூழ்நிலைகளில் 3 ஆண்டு காலம் இயேசுவோடு இருந்து பயணித்த அந்த அப்போஸ்தலர்கள் யாராகிலும் இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடினார்களா அப்படின்னா அதுவும் இல்லை. இப்போ நம்ம என்ன தெரிகிறது, இயேசு எந்த காலச்சூழலில் பிறந்தார், மன்னன் யார், குறுநில மன்னன் யார் தெரிந்திருக்குது, எங்கே பிறந்தார் என்ற இடம் தெரிந்திருக்கிறது, அவங்க அப்பா பேர் தெரியுது, அவங்க அம்மா பேர் தெரியுது. ஆனால் தகப்பனார் தாயும் கொண்டாடியதாகவோ அப்போஸ்தலர்கள் கொண்டாடியதாகவோ நமக்கு சரித்திரம் இல்லை. இதை நீங்கள் முதல்ல மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். சரி, இயேசுவானவர் சாகின்ற வரைக்கும் தான் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடல. மரித்து உயிரோடு எழுந்த பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் உலக இரட்சகராக அறிமுகப்படுத்தப்பட்டாரே. இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று பிதாவாகிய தேவன் அவரை எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தினாரே. அந்த உயர்ந்த இடத்திலாகிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு அவரை பின்பற்றின பேதுரு அல்லது நிறைய இடங்களுக்கு ஊழியத்துக்கு போன பவுல் அல்லது சீடர்களாக இருந்து அந்த வசனங்களை கற்றுக்கொண்ட தீமோத்தேயு, அவர்கள் வளர்த்தெடுத்ததான எபேசு, பிலிப்பு, கொரிந்து போன்ற சபையார் யாராயிலும் இயேசுவின் பிறப்பை கிறிஸ்துமஸ் நாளாக பண்டிகையாக கொண்டாடினார்களா அப்படின்னா அதற்கான ஆதாரமும் இல்லைங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, வேதாகமத்தின் 66 புத்தகங்களிலே எத்தனை அதிகாரங்கள் எத்தனை வசனங்கள் இருக்கிறது தெரியும் உங்களுக்கு? இத்தனை பெரிய புத்தகத்தில்
இந்த மிகப்பெரிய சரித்திரத்தை உள்ளடக்கின புத்தகத்தில் 2 இடங்கள்ல 2 பேரு பிறந்த நாளை கொண்டாடினதாக வேதாகமத்திலே நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேதியெல்லாம் தெரியாதுங்க, ஆனால் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார்கள். அப்போ கொண்டாடுதல் என்பது தவறு இல்லை. விளங்குது உங்களுக்கு? கொண்டாடினதற்கான ஆதார வசனங்கள் நமக்கு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் அப்படிங்கிற புத்தகத்தில், முதல் புத்தகத்தில் 40வது அதிகாரம் 20வது வாக்கியத்தை வாசிக்க நீங்கள் கேளுங்க. 40ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜென்ம நாளாய் இருந்தது. ஜென்ம நாள்னா பிறந்த நாள். அந்த நாளை அவன் விசேஷமாக அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி பானபாத்திரக்காரருடைய தலைவனுடைய தலையையும் சுயம்பாகியருடைய தலைவனுடைய தலையையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி அப்படின்னு இருக்குது. அப்போ பிறந்த நாளை தடபுடலாக கொண்டாடி இருக்காங்க, விருந்தோடு கொண்டாடி இருக்கிறாங்க. இதுதான் நமக்கு சரித்திரம் இருக்கிறது. ரைட், ஓகே. ஆனால் அந்த நாளிலே சுயம்பாகியின் தலை துண்டிக்கப்பட்டது. அப்போ ஒரு ரத்தம் அங்கே இருக்கு, ஒரு காவு இருக்கு. 2வது புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஒருத்தருடைய பிறந்த நாளை குறித்து வேதம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் 14வது அதிகாரத்தில் யோவான் ஸ்நானனுடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டதாக நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது, அப்போ ஏரோதினுடைய ஜென்ம நாள் கொண்டாடப்பட்டிருக்கிறது. அங்கே விருந்து நடந்திருக்கிறது, நடன நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. ஆக 2 பிறந்த நாள் மாத்திரம் கொண்டாடியதாக வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 பிறந்த நாளுமே ஒரு கொடூரமான ராஜாக்களின் பிறந்த நாள். அங்கே யோவான் ஸ்நானரின் தலை துண்டிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே சுயம்வாகியின் தலை துண்டிக்கப்பட்டது. இப்படி தான் அந்த நிகழ்ச்சி முடிந்திருக்கிறது. களியாட்டுகளோடு கூட நடந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம சப்ஜெக்ட் வந்துடுவோம். சரிங்க, வேதாகமத்தில் இயேசுவோட அப்பா அம்மா அவரை பிறந்த நாளை கொண்டாடலை. அவர் தன் ஊழியத்திலே தேர்ந்தெடுத்த 12 அப்போஸ்தலர்கள் ஒரு குழு இருந்தது, அந்த டீமும் கொண்டாடலை. இயேசு மரித்த பிறகு, உயிரோடு எழுந்த பிறகு அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. சகல அதிகாரம் நிறைந்த தலைவனுக்கு கூட அந்த பிறந்த நாள் அப்போஸ்தலர்களோ அல்லது முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களோ கொண்டாடவில்லை. எப்படி தாங்க இது வந்தது? பேசுகிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஒருவேளை கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் காதுகளை ரொம்ப தீவிரமாக இந்த சத்தியத்தின் பக்கமாக திருப்புவதற்கு இப்போ இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு கொஞ்சம் உட்காருங்க. உங்கள் பைபிள் எடுத்துங்க, வழக்கமாக எடுக்கிற நோட்டு பேனாவை எடுத்து வச்சுங்க. நான் சொல்கிறத நீங்கள் குறிச்சிங்க. கிபி 33 பெந்தேகோஸ்து நாளிலே எருசலேமிலே ஏறக்குறைய 3000 பேரோடு கூட சபை ஸ்தாபிக்கப்பட்டது என்பது சபையின் வரலாறு. அதில் எந்த உட்பிரிவும் அதை மாற்றிக்கொள்ளவே முடியாது. இதுதான் சத்தியம். கிபி 30 அல்லது 33 ரெண்டுமே சொல்லுவாங்க. 33 ஆரம்பிக்கப்பட்டதான சபை கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டுகளை கடந்தது. இப்போ நம்ம 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 4 நூற்றாண்டுகள், அதாவது கிபி 336வது ஆண்டு வரை எந்த கிறிஸ்தவனும், எந்த கிறிஸ்தவ குடும்பமும், எந்த கிறிஸ்தவ அமைப்பும் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடினதாக சரித்திரத்திலே நமக்கு காணலை. பைபிளில் இல்லைன்றதை நான் முதல்ல சொல்லிட்டேன். அட்லீஸ்ட் சபை சரித்திரத்தில் வருகிறதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட்டதாக சரித்திரம் நமக்கு பதிவேட்டாக காட்டவில்லை. ஆகவே கிபி 336 வரை கிறிஸ்மஸ் என்கிற பண்டிகை இல்லை, கிறிஸ்துவின் பிறப்பை யாரும் கொண்டாடவில்லை என்பது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, 336ன்னு சொல்கிறீங்களே, அதில் ஆரம்பித்தவங்க யாருன்னா இருக்கணும் இல்லை? அப்போஸ்தலர் செய்யலை, அவங்க அப்பா அம்மா செய்யலை, முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவங்க செய்யலை, 4வது நூற்றாண்டில் யாருங்க இதை ஆரம்பித்தாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க.
ரோமன் கத்தோலிக்க சபையின் தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ரோம் நகரில் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் பிறப்பு தினமாக டிசம்பர் 25 கருத்திலே கொண்டு நீங்கள் அதை விழாவாக கொண்டாடலாம் என்று அவர்கள் அறிவித்தார்கள். ஆக அந்த நாளில் இருந்துதான் இந்த கிறிஸ்மஸ் என்கிற பண்டிகை கொண்டாடப்படுகிற அந்த வழக்கம் வந்தது என்பதை நீங்கள் நோட்டில் இல்லை, உங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எப்பவுமே அழியக்கூடாது. ரைட், சரி. ஒரு கேள்வி வரும், சரிங்க, 336 வரைக்கும் இல்லாத ஒரு புது பழக்கத்தை ஏன் இவங்க கொண்டு வரணும்? அதுக்கான நோக்கம் என்ன? அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணுமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழதானே செய்யும். அருமையானவர்களே, இந்த நேரத்தில் இன்னைக்கு நான் கிறிஸ்தவன், நான் பிறப்பில் கிறிஸ்தவனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. நான் புற மதத்தில் இருந்து கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவன், அதனால நான் கிறிஸ்தவன். இன்னைக்கு யாரா இருந்தாலுமே உங்களுடைய சரித்திரம் அப்படி திருப்பி போட்டீங்கன்னா யாரும் பிறப்பிலேயே கிறிஸ்தவங்களா பிறந்தவங்களா இருக்க மாட்டீங்க. நீ சொல்லலாம் நான் பிறப்பிலேயே கிறிஸ்தவன் சொன்னான், ஆனால் உங்கள் அப்பா யாரு? எங்கள் அப்பா கூடங்க. எங்கள் தாத்தா யார்? உங்கள் தாத்தா கூடங்க. அதுக்கு மேலே வராங்க பாரு, பாட்டம் பூட்டேன், அவனை போய் பார்த்தேன்னா நிச்சயமாக எங்கேயோ ஒரு இடத்துல நீ லாக் ஆகிடுவீங்க. ஸோ எல்லாரும் புற மதத்தில் இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ புறமதத்தில் நாம் இருக்கும்போது என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு சில விசேஷமான பண்டிகைகள் இருந்தது. அந்த பண்டிகை நாளிலே நாம் என்ன செய்வோம்? நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக உறவுகளாக நண்பர்களாக அந்த விழாவை நாம் செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு வழக்கங்கள் இருந்தது. இப்போ ரோம் நகரில், ரோமபுரி ஆட்சியில் இருந்த அநேக புற மதஸ்தர்கள், புற ஜாதிகள் சூரியனை, சந்திரனை, நதிகளை, காற்றை, கடலை, அந்த அக்கினியை, இப்படி இயற்கைகளை தெய்வங்களாக வழங்கும் பழக்கம் அவர்களுக்கு இருந்தது. அந்த தெய்வங்களுக்கு தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பண்டிகைகளை ஏறெடுப்பாங்க. அதாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பண்டிகைகள் மெய்யான தேவனுக்காக ஏறெடுக்கப்பட்ட பண்டிகைகள் அல்ல. அதற்கு மாறாக இந்த பண்டிகைகள், நான் ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா, அந்த இயற்கை, சூரியன், சந்திரன், இது போன்ற படைப்புகள், மரம், செடி, கொடிகள், இவைகளை விக்கிரகங்களை வணங்கக்கூடிய ஒரு பழக்கம். அதுக்கு பேகன் பண்டிகை என்று சொல்லுவார்கள். PAGAN, பேகன் பண்டிகை என்று சொல்லுவார்கள். இந்த பேகன் பண்டிகையில் அந்த பண்டிகையை கொண்டாடும் போது அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது இல்லையா? அந்த ஈர்ப்பு அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட அந்த ஆர்வம், அந்த வாஞ்சை இருந்தது. அதனால அந்த ரோமன் கத்தோலிக்க சபையின் தலைவர்கள் அவங்களுடைய பண்டிகை நாளில் ஒன்று எடுத்து கிறிஸ்துவின் பிறப்பாக கொடுத்து இதை நீங்கள் கிறிஸ்மஸாக கொண்டாடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். சரி, இப்போ நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக போகலாம். ரோமர்கள் மத்தியில் 2 விசேஷித்த பண்டிகை இருந்தது. நீங்கள் எழுதி வச்சுக்கங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சேட்டனாலியா அப்படின்ற ஒரு பண்டிகை. இந்த பண்டிகை டிசம்பர் 17 முதல் 23 ஆகிய இந்த தேதிகளில் வருடந்தோறும் கொண்டாடுவார்கள். இந்த நாளிலே அவர்கள் மது அருந்துவது, விருந்துகள் படைப்பது, பாடுவது, நடனமாடுவது, களியாட்டுக்கள், பரிசுகளை கொடுத்து கொள்வது, இப்படி போன்ற விசேஷங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். அதாவது இந்த மாமிசம், இந்த உடல் ரீதியான சுகம், இச்சை எதுவாய் இருந்தாலும் அந்த நாளில் அது தவறாக எடுத்துக்கொள்ளப்படாது. அவர்கள் அதை எதை வேண்டுமானாலும் அனுபவித்துக் கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம் என்கிற ஒரு நியதி அவர்களுக்கு இருந்தது. அதே மாதிரி டிசம்பர்
25ஆம் தேதி சால் இன்விக்டஸ் என்கிறதான ஒரு பண்டிகை, அது டிசம்பர் 25 கொண்டாடினார்கள். இந்த பண்டிகை எதுக்காக அப்படின்னா, சூரியன் பிறந்த நாளாக அந்த பண்டிகையை அவர்கள் அனுசரித்து வந்தார்கள் என்பது சரித்திரம். பைபிள் இருக்கான கேட்காதீங்க, பைபிள் ஏற்கனவே இல்லைன்னு சொல்லிட்டேன். புற ஜாதிகளுடைய பண்டிகையை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இந்த நாட்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மது, விருந்து, களியாட்டு, பாடல், நடனம், அப்புறம் பரிசு கொடுப்பது, மெழுகுவத்தி கொளுத்துவது, தீபங்கள் ஏற்றுவது, சூரிய படங்களை வைத்து வணங்குவது, இப்படி எல்லாவற்றையும் அவர்கள் செய்து அந்த நாளிலே மகிழ்ந்திருப்பார்கள் என்பது வரலாறு. இப்படிப்பட்ட மக்கள் கிறிஸ்தவர்களாக வந்த பிறகு அவங்க பாதி இங்கேயும் பாதி எண்ணங்கள் அங்கேயும் இருந்து, ஐயோ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் புலம்புனாங்க இல்லையா, நாங்கள் அங்கே என்ன மாதிரிலாம் சாப்பிட்டோம், இங்கே ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னாங்களே, அந்த மாதிரி இங்கே ஒரு பண்டிகையே கிடையாது. ஏன்னா அதாவது கிறிஸ்து உயிரோடு எழுந்ததிலிருந்து கிபி 336 வரைக்கும் கிறிஸ்துவங்களுக்கு எந்த பண்டிகையுமே கிடையாது. இப்படி ஒரு காலத்தில் என்னடா ஒரு விசேஷமான நாள் இல்லையே என்று புலம்புகிறவர்களை சாந்தப்படுத்த, அமைதிப்படுத்த, திருப்திப்படுத்துவதற்காக நான் ஏற்கனவே சொன்னேன், 17லேருந்து 23 ஒரு பண்டிகை, 25 ஒரு பண்டிகை. அந்த 25ஆம் தேதி வர பண்டிகையை, சூரியன் பிறந்த நாளாய் கொண்டாடப்பட்ட பண்டிகையை அப்படியே கொண்டு வந்து, இது சூரியன் பிறந்த நாளை மாற்றி அந்த தேதியை மாற்றாம கிறிஸ்து பிறந்த நாளாக அவர்கள் அறிவித்தார்கள். அந்த நாள்தான் அந்த ஆண்டிலிருந்து தொடங்கி இதோ இந்த நாள் வரை கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். இதற்கு வேதத்தில் எங்கும் அடையாளம் இல்லை. ஆண்டவர் இயேசுவானவர் தம்முடைய ஊழிய நாட்களிலே ஒரு கிறிஸ்தவன் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய, ஒரு கிறிஸ்தவள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய கடமையாக, தலையாய கடமையாக அவர் சுட்டிக்காட்டின ஒன்று இருக்கிறது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அதாவது அப்பத்தை எடுத்து பிட்டு அதை நீங்கள் புசியுங்கள், என்னை நினைவு கூறுவதற்காக இதை செய்யுங்கள் என்றார். 2வது 25ஆம் வசனத்தில், போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 2 இடங்களிலே ஆண்டவர் இயேசு ஒரு கிறிஸ்தவன் சாகும் வரை தொடர்ந்து நினைக்க வேண்டும், நினைவு கூற வேண்டும் என்று கட்டளை இட்டிருக்கிறார். ஆனால் அவர் பிறந்த நாளை குறித்து, என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுங்கள் என்றோ, என் பிறந்த நாளை நினைவு கூறுங்கள் என்றோ அவர் எங்கும் எப்போதும் மறந்தும் சொல்லவில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன், அல்லது கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அதனால இந்த பண்டிகைகள் எப்படி வந்தது அப்படின்ற சரித்திரத்தை நாம் படிச்சுட்டோம். மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பண்டிகை என்பதனால இதுக்கு சட்டத்திட்டமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, எப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ இது நவீன காலத்தில் பாருங்கள், நான் சொல்ல வேண்டியதில்லை, நேரம் கிடையாது, நம்ம முக்கியமான பாடங்கள் படிக்கணும், என்னெல்லாம் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. தேவன் எப்படி அதிலே மகிமைப்படுவார் என்று எனக்கு தெரியல. நான் ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படின்னா, வேதாகமம் திட்டவட்டமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் எரேமியாவினுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தின் 10வது அதிகாரம் 1-2 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. எரேமியா 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள், கவனிங்க. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே. அப்போ புறஜாதிகளுடைய மார்க்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே,
கொலேசியர் என்ற நிருபத்தில் 2வது அதிகாரத்தினுடைய 8வது வாக்கியத்தை நான் வாசிக்க கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள். லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அப்போ உலக வழிபாடுகள், இந்த ரோமன் கத்தோலிக்க மத தலைவர்கள் எதனால் இந்த பண்டிகையை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களை அவர்கள் திருப்திப்படுத்த புறஜாதிகள் கொண்டாடின பண்டிகையை கொண்டு வந்து அவர்களுக்கு அடையாளப்படுத்தி நீங்கள் கிறிஸ்துவின் பிறப்பாக கொண்டாடுங்கள் என்று சொன்னதனாலே அது உலக வழிபாடு. அந்த உலக வழிபாடு நம்முடைய சபைக்குள்ளாக வந்து நடு மையத்தில் அமர்ந்து விட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, இது குறித்து மத்திய ஆசிரியர் என்ன சொல்றார் கவனிங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான். அப்போ மனிதனுடைய கொள்கையை, மனிதனுடைய கற்பனைகளை, மனித திட்டங்களை சபைக்கு கொண்டு வந்து சபையில் அது ஒரு சட்டமாகவே நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுவது எந்த வகையில் நியாயம்? எப்படி தேவன் அதை ஏற்றுக்கொள்வார் என்பதை தயவு செய்து கவனியுங்கள். நான் உங்களை யாரையும் குற்றப்படுத்தலை, நீங்கள் கொண்டாடுவதை நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் சரியான மட்டும் பாருங்க, அவ்வளோதான் உங்கள்கிட்ட கேட்கறது. நாம் அதுக்காக எவ்வளவு செலவழித்திருக்கிறோம். டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நீங்கள் எத்தனை காரியங்கள் அதுக்காக பண்ணியிருக்கிறீங்க, யோசித்து பாருங்க. அதில் தேவன் மகிமைப்படுவாரா என்பதை தயவு செய்து யோசியுங்கள், தயவு செய்து யோசியுங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, எப்போதுமே மனிதனுடைய பாரம்பரியம் தேவ சட்டத்தை, நீதியை நிறைவேற்றாது என்பதை நான் இந்த வேளையில் ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன், ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன். என்னுடைய பாடத்திட்டத்தில் கிறிஸ்தவ பண்டிகைகள் என்கிற ஒரு பாடத்தை நான் வச்சிருக்கிறேன். அப்போ நான் உங்களுக்கு நிறைய பேசுவேன். இப்போ நான் வந்து சமயத்துக்காக நான் சுருக்கமாக பேசியிருக்கிறேன். அந்த பண்டிகையை பற்றி பேசும்போது இன்னும் விலாவரியாக பேசுவேன். அப்போ இன்னும் உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும் என்பதில் சந்தேகம் கிடையாது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம், ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 18ஆம் வசனம், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அவர்களை விட்டு பிரிந்து வெளியே வாருங்கள். இது தேவ சத்தியம். நாம் உலகத்தோடு ஒன்றி போகக்கூடாது, உலக மார்க்கத்தோடு ஒன்றி போகக்கூடாது. ஆகவே அன்றைய மத தலைவர்கள் கொண்டு வந்த அந்த ஒரே ஒரு காரியம் இந்த உலகம் முழுவதையும் பற்றி கொண்டு அதுதான் சரி என்று பார்க்கும்போது நானும் நீங்களும் அதே பார்வையில் பார்க்காமல் தேவ சட்டத்திற்கு நாம் திரும்புவோம், வேதத்தின் பக்கமாய் திரும்புவோம். தேவன் மகிமைப்படுகிற, தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற, தேவன் அங்கீகரிக்கிற சட்டதிட்டங்களுக்கு நாம் உட்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினதற்காக ஸ்தோத்திரம். அகஸ்தராயன் காலத்திலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இயேசுவானவர் பெத்லேஹேமிலே சத்திரத்தின் முன்னணையிலே பிறந்தார் என்று பரிசுத்த ஆவியானவர் எழுதின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, அவருடைய பிறந்த நாள், பிறந்த தேதி, பிறந்த மாதம் தகப்பனே அதிலே குறிப்பிடவில்லை என்பதனாலே அது உமக்கே மறைவானது, அது உமக்கே உரியது. அதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நாங்கள் குந்தகம் ஏற்படுத்தி கொள்ளாதபடி மனித பாரம்பரியங்களை விட்டு நாங்கள் வெளிவர உதவி செய்யும். இந்த பாடம் கேட்ட ஒவ்வொருவருக்கும் மனக்கண்களை திறக்க இரக்கம் செய்யும். வீண் விவாதங்கள் செய்வதை விட, வீண் வார்த்தைகள் பேசுவதை விட, தகப்பனே காரணமில்லாத நியாயங்களை கற்பிப்பதை விட சத்தியத்தில் ஒன்று இருந்தால் அதுதான் என்பதை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்.
இந்த வருடத்தின் கடைசியில் இருக்கிற நாங்கள், இன்னும் இருக்கிற நாட்களை நாங்கள் கடந்து உம்முடைய பிள்ளைகளாய் அடுத்த ஆண்டு புதிய ஆசீர்வாதங்களோடு நாங்கள் சந்திப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவ சமாதானம் உங்கள் யாவரோடு இருப்பதாக. வழக்கமாக நீங்கள் செய்து வருகிறபடியே இந்த EKN பைபிள் ஸ்கூல் பாடங்களை தொடர்ந்து கேட்பதற்கு இட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இப்போது நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.